எமோஷனலான டச் தான். ஒரு அண்ணன் தம்பின்றது தளபதி சொன்னது என்னன்னா, ஈன்ற பொழுதினும் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்டதா என்னாரு. ஸோ அந்த வார்த்தை எப்படின்னா, அதாவது அவங்க அம்மா எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி உங்களெல்லாம் நான் மாவட்ட செயலாளரை பார்த்து சந்தோஷப்படுறேன்னு சொன்னாரு. ஒரு அண்ணனா நாங்கள் நேசிச்ச ஒரு தலைவன் இன்னைக்கு ஒரு தம்பிகளுக்காக தங்கைகளுக்காக இந்த அங்கீகாரத்தை தனித்தனியாக நின்று கொடுத்தாரு. ஸோ அதே தான் நாங்கள் இன்னைக்கு ஃபீல் பண்ணுறோம். இதை நாங்கள் 2026 ஃபீல் பண்ணோம். இதே டைலாக நாங்கள் தலைவனுக்கு சொல்லணும். ஈன்ற பெரிதினும் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன்னு கேட்டதான்ற மாதிரி எங்கள் தலைவர் தளபதியை நாளைய முதல்வராக 2026 முதல்வராக அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு இதே தலைவர் தளபதிகிட்ட சொல்லணுன்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் இன்னைக்கு களத்தில் வந்திருக்கோம். அண்ணே, நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்க, மக்கள் உங்களை நேசிக்கிறாங்க. நிச்சயமாக மக்கள் எதிர்பார்க்கும் மக்களாட்சியை உங்களால் தான் கொடுக்க முடியும் நம்பிக்கையோடு இருக்கும். நீங்கள் நிச்சயமாக தமிழக முதல்வராக வருவீங்கன்றோம். மக்களுக்கு நல்லது பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா தலைவர் தளபதி தலைமையில் நல்லாட்சி அமையும், மக்களாட்சி அமையும், நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் வந்து குறிப்பா ரசிகர்கள் அதிகம். கண்டிப்பா ரசிகர் பட்டாளம் வந்து தொண்டர் பட்டாளமாகவோ ஓட்டுகளாகவோ மாறுறதுக்கான நீங்க என்னென்ன அந்த நடைமுறையெல்லாம் செய்ய போறீங்க? குறிப்பா ஏன்னா உங்களுடைய பதவி அப்படின்றது நிச்சயமா 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 உங்களுடைய பொறுப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு சவால்கள் இருக்கு? இல்ல, இது சவால்கள் அப்படின்றது என்னன்னா, அதான் தலைவர் அண்ணனை பார்த்து வளர்ந்தவங்க தான் நாங்க. எப்பயுமே அவர் வந்து எங்களுக்கு பாசிட்டிவ் வைப்பை தான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. எந்த இடத்துலையும் சுதந்திரக்கூடாது, எதிர்த்து போராடணும், எப்படியாவது வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே நோக்கத்தோடு தான் இன்னைக்கு எல்லாருமே எங்களுக்கு மாற்று கட்சி எதிர்கட்சி எந்த நோக்கம் கிடையாது. ஏன்னா எல்லாரோட வீட்லயும் நிச்சயமாக 2 தளபதி ஃபேன்ஸ் நிச்சயமா இருப்பாங்க. அவர் எந்த கட்சிக்காரா இருந்தாலும், அதிமுக திமுக வேற எனி கட்சி, எது பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும், அவங்கவுங்க வீட்டுல நிச்சயமா தளபதி ஃபேன்ஸ் இருக்கிறனால எங்களை யாரும் எதிரியாவோ இதாவோ பார்க்க போறதில்ல. சரி, அவங்க வளரட்டும் இளைய சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மனசாரவங்க சொல்றாங்களோ இல்லையோ மனசுக்குள்ள கண்டிப்பா சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு பெரிய சவால்கள் அப்படின்றது இன்னைக்கு சமூக வலைதளத்தில் வேணா 1000 விஷயங்கள் சொல்லலாம். பட் நாங்கள் மக்களை நோக்கி தான் பயணிக்கிறோம், மக்கள் ஒருத்தராக தான் பயணிக்கிறோம். ஸோ மக்கள் எங்களை எல்லாரையும் வரவேற்பு கொடுக்குறாங்க. நாளைய அதாவது எலெக்ஷன் ஒர்க்கு அப்படின்றத நாங்கள் தனியாக பார்க்க வேண்டியதில்லை. நான் எங்கள் கழக நிர்வாகிகள் எல்லாத்திலையும் சொல்றது, நம்ம தளபதிக்காக ஓட்டு கேட்டு போக வேண்டியதில்லை, எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு சொல்றதுக்கு தான் நம்ம இன்னைக்கு இந்த பொறுப்புக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா அதை தான் நாங்கள் பண்ண போறோம். தளபதிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குற இடத்துல தலைவர் தளபதி எங்களை வைக்கல. ஏன்னா 80% to 90% மக்கள் களத்தில் ரெடியா இருக்காங்க தலைவர் தளபதி வருகை எதிர்பார்த்து. அதே மாதிரி இப்ப ஒரு கட்சியுடைய தலைவர் அப்படின்றத தாண்டி இப்ப உங்க தொகுதியில சட்டமன்ற வேட்பாளர் அப்படின்ற ஒரு முகம் இருக்கும். அந்த முகத்துக்கான ஓட்டு வந்து எந்த அளவுக்கு கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருப்பீங்க? இப்ப அவருக்கான ஓட்டுகள் விழுங்குறப்ப தொகுதியோட வேட்பாளர் கண்டிப்பா அது எந்த அளவுக்கு ஓட்ட பெரிய இல்ல, அது வந்து எங்களுக்கு இன்னைக்கு நேற்றுல கடந்த 10 வருடமாவே எங்களோட பொதுச்செயலர் ஆனந்தன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் நலன் சார்ந்து பயணிக்கிறதுக்கு எங்களுக்கு அப்பப்போ அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. ஸோ நம்மளோட ட்ரெஸ் கோடு முதற்கொண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நீ ஒரு தளபதி ரசிகர், ஒரு மாவட்ட தலைவர்னா மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்து தான் எங்களை வந்து தலைவர் தளபதியோட பேர்ல எப்படியெல்லாம் தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் நம்ம பயணிச்சிருக்கோம். இப்போ எல்லா பொதுமக்களுக்கும் தெரியும், விலையில்லா ரொட்டிப்பால் திட்டம், விலையில்லா விருந்தகம், கண் சிகிச்சை முகாம், ரத்த தான முகாம், ஹார்ட் ஆபரேஷன் பண்றது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி பொதுவாக மக்கள் சார்ந்து ஒரு தலைவர் தளபதி பெயரால நாங்கள் பயணிக்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரு இடத்துல நின்றா நம்மளை பேர் பார்த்து 10 பேர் வர்றாங்கன்னா சத்தியமா அது உண்மையிலே தலைவரால் மட்டும்தான். ஸோ இன்னைக்கு நம்மளை அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கோம், நம்ம தலைவர் தளபதியால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கோம். மக்கள் வந்து நான் கண்கலங்கி ஒரு விஷயம் எல்லாத்திட்டையுமே சொன்னேன். ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போறப்போ அவ்வளோ பேர் லேடிஸ் முதற்கொண்டு சகோதரிகள் எல்லாருமே கை கொடுத்தாங்க, கட்டிப்பிடிச்சு இந்த விஜயகாந்த் அந்த மாதிரிலாம் இது பண்ணாங்க. இது சத்தியமா தலைவன் தளபதியால மட்டும்தான். அவரோட பிரதிநிதியா நம்ம வர்றோன்றதை தான் மக்கள் வந்துட்டு, ஏன்னா அவரை எதிர்பார்க்கறாங்க, அவர் கூட இருக்கிற ஒருத்தன் வரான்னு சொல்லிட்டு. நான் அதை தான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன். ஒரு சாதாரணமா ஒரு மாவட்ட தலைவராக இருக்கிற எனக்கே எப்படின்னா பொதுச்செயலர் வந்தா எப்படி இருக்கும், நம்ம தலைவர் தளபதியே வந்தா எப்படி இருக்கணும். ஸோ பயங்கரமான வரவேற்பு இருக்கு. எங்களோட ஒரே நோக்கம் தளபதி சொன்ன மாதிரி சொல்லல செயல் தான். தலைவர் எப்பயுமே சொல்ல மாட்டாரு, செஞ்சிருவாரு. அதே மாதிரி அவரோட தம்பிகளா இருக்கிற தங்கைகளா இருக்கிற நாங்களுமே 234 தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றின்ற இலக்கை நோக்கி தான் பயணிப்போம். நிச்சயமா சரித்திரம் படைக்கும், இந்தியாவிலேயே வரலாறு படைக்கும் ஒரு தேர்தலாக தான் 2026 இருக்கும். இது வார்த்தையில சொல்ல மாட்டோம், எங்களோட வாழ்க்கையா வாழ்ந்து காட்டி தலைவர் தளபதி கையில இந்த வெற்றியை பரிசளிப்போம்.